நீங்களாக கொடுங்க. ஓம் கீதா வாங்கிக்கலாம். கீதா வாங்கிக்க. சமாதி கொண்டுலாமா? 2029 நவம்பர் 13 ஃபஸ்ட்டு தட்டை கொண்டு வந்து இல்லையா, இவருக்கு கையில் கொடுத்தா எலுமிச்சம்பி இருக்கும், அதை எடுத்து சரி 3 வருஷம் இருக்குது, அதுக்கு மேலே முடியாது நம்மளால. இப்போதான் ஆலயம் கட்டிட்டு இருக்கீங்களாப்பா இல்லை பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை, இப்போ அதுக்கான ஒர்க் இன்னும் ஆரம்பிக்கவே இருக்கும். ட்ரஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். சரி, ட்ரஸ்ட்டுக்கு அப்புறம் அதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் போயிட்டு இருக்கு. இனிமேல் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ யூடியூப் சேனல் இங்கிலீஷில் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. முதல்ல அதை ப்ராப்பராக செட் பண்ணிட்டு ஒரு 20-30 வீடியோ போட்டதுக்கப்புறமாவது வந்து கோயில் ஆரம்பிக்கும். அப்படி இடம் பார்த்து வச்சுருக்கீங்க? இடம் இருக்கு, நம்ம சொந்த இடத்துல தான் பார்த்து. இதே மாதிரி தோட்டம் தான், அப்பிச்சியோட தோட்டம். டைம்ன்றது நிச்சயமாக ஆகும். கஷ்டங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் போய் சேர்த்தவங்க தான் கொடுக்க மாட்டேன். நம்ம தாமதம் தான் ஆகும். இப்போ தான் வெளியே வந்துருக்கீங்க, கொஞ்சம் தாமதம் ஆகும். அதுக்கப்புறமா அடிபட்டு மேலே வந்தால் மட்டும்தான் அது நடக்கும். கொடுக்குறதா இன்னும் நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கிறது இன்னும் நம்மளுக்கு தெரிவிக்கிறது. எடுத்தோன்னு ஒரு பேர் அமைக்கிறது சாதாரண விஷயங்கள் கிடையாது. அவள் ஆசைப்பட்டால் மட்டுமே அத்தனையுமே நடக்கும். அவன் ஆசைப்படுறதுன்றது ஒரு 3 வருஷத்துக்கு மிச்சமாக தான் எல்லா வேலையும் பார்த்து தான் பண்ண தான் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். நான் சொல்ல புரியுதுல. ஆனால் ஒரு செங்கல் வச்சு அந்த இடத்துல பூஜை பண்ணி ஒரு பேரமாக இருக்கணுன்றது 3 வருஷத்துக்கு நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் பண்ணுறேன் சார் உத்தரவு ஃபஸ்ட்டே அர்ச்சனை பண்ணும்போது 50 உத்தரவு கொடுப்பாங்க. சரி, அந்த தூரத்துலேருந்து வந்திருக்க பிள்ளைகளுக்கு சொல்லிடுங்க. என்ன விஷயமா கேட்கணுமா? ஃபேமிலி விஷயமா கருத்து. சரி, பேரவங்க